வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு தேவையான 4 யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் யூடியூப்ஸில் ஆட் வராமல் எப்படி வீடியோ பார்க்குறதுன்னும் யூடியூப் ஆப்லேயே மொபைல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சாங் கேட்குறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஹோல்ட் டு ஃபார்வேர்டு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே யூடியூப்பில் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கமாக நம்ம ஸ்லைடரில் தான் ஃபார்வேர்ட் பண்ணுவோம். ஆனால் அதில் நம்ம நினைக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஸ்லைடர் வரும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் நினச்ச செகண்டில் வச்சு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா நியூ டு யூ. இந்த நியூ டு யூ ஒன்றும் ரொம்ப பெரிய ட்ரிக் இல்லை, இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுன்னு தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக யூடியூப் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம யூடியூப் அப்ளிகேஷனை ஒரு நாளில் எத்தனை தடவை ஓப்பன் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் வீடியோ தான் ரெக்கமெண்டேஷனில் முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு வீடியோவும் காமிக்காது. ஸோ இதுக்கு நம்ம யூடியூப்பில் சர்ச் பார்க்கு கீழே கொஞ்சம் சஜஷன் வேர்ட்ஸ் காமிக்கும். அதில் லாஸ்ட்டாக நியூ டு யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாலே போதும், இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்காத நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஷனில் வரும். ஸோ நீங்கள் போர் அடிக்காமல் புது வீடியோஸும் பார்க்கலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ கொஞ்சம் நாளாகவே அதிகமாக கூகுளில் சர்ச் பண்ணுறதை விட யூடியூப்பில் தான் எல்லா டவுட்ஸுக்கும் ஆன்சர் தேடுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அடே ஜாக்கி, நீ எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கூட உனக்கு மறந்து போச்சா? ஸோ இந்த மாதிரி உங்கள் அங்கிள் கிட்ட நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மூணாவதாக இருக்கிற பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் பாஸ் சர்ச் ஆக்டிவிட்டியை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணுற வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரியும் சேவ் ஆகாது. ஸோ நம்ம தேட நினைக்கிற விஷயத்தையும் ப்ரைவேட்டாகவே சர்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ப்ளே யூடியூப் இன் பேக்ரவுண்ட். நீங்கள் ஒருவேளை எம்ஐ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா எம்ஐ ஃபோனில் யூடியூப் பேக்ரவுண்ட்லேயே ப்ளே ஆகுற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம செட்டிங்கில் போயிட்டு டூல்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ரிசல்ட்டில் வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோ டூல் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதோட கீழே வீடியோ டூல் பாக்ஸ் ஷார்ட்கட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் லொக்கேஷனை ரைட் ஆர் லெஃப்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மேனேஜ் வீடியோ ஆப்ஸில் போயிட்டு இந்த டூல் பாக்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸில் ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஆப்பில் போய்க்கோங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணதுக்கப்புறம் வீடியோவோட ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஒரு வேளை செட்டிங்கில் லெஃப்ட் சைட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் வரும். அதை ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெளியே வரும். அதில் ப்ளே வீடியோ சவுண்ட் வித் ஸ்க்ரீன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இயர் சிம்பிளோட காமிக்கும். அதை செலக்ட் பண்ணாலே போதும். இப்போது யூடியூப்பில் சாங் ப்ளே ஆகுறத நீங்களே கேட்கலாம் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு. ஒருவேளை உங்கள்கிட்ட எம்ஐ ஃபோன் இல்லைன்னா அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்லைடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வீடியோவை ஸ்வைப் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸை ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட்டை கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ண வீடியோவை ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு ஸ்லைடரை மூவ் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ளே பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை அமைக்கி வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்களே கேட்கலாம் வீடியோ பேக்ரவுண்டில் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. இல்லை ப்ரோ, இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிங்கன்னா இதில் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா பிரேவ் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணுறது தாங்க. அதில் எக்கச்சக்கமான ப்ரைவசி ஆப்ஷன் இருக்குது. அதோட இந்த யூடியூப் வீடியோவை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு நீங்கள் பிரேவ் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணதும் கீழே பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போய்க்கங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ ப்ளேபேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு யூடியூப் போய்க்கங்க. இப்போ யூடியூப்பை ப்ளே பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை அமைக்கி பாருங்கள். பேக்ரவுண்டில் ப்ளே ஆகுறத நீங்களே கேட்கலாம். இதில் இன்னொரு ஃபியூச்சரும் இருக்குது. அது என்னென்னா யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு ஆட் கூட இந்த பிரேவ் ப்ரௌசரில் உங்களுக்கு வராது. வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த 4 ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.